வெல்கம் டு மை ஏஎம் ரொட்டீன் vlog. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மார்னிங் ரொட்டீன் வீக்கெண்டில் எப்படி இருக்குன்னு தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வந்து ஆயில் புல்லிங் வந்து பண்ணுவேன் நான். ஸோ நல்லெண்ணெய் இல்லைன்னா கோகோனட் ஆயில் எது இருந்தாலும் அதில் வந்து கொஞ்சம் ஒரு 5 minutes ஆயில் புல்லிங் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போதைக்கு வந்து பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். இஃப் யூ ஆர் ஹேவிங் டூத் பவுடர் அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு 1 liter வாட்டர் இல்லைன்னா ஒரு பாட்டில் வாட்டர் வந்து குடிச்சுக்கணும் நம்ம கம்பல்சரி. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து தண்ணி வந்து எடுத்துப்பேன் நான். வார்ம் வாட்டர் இல்லைன்னா கோல்டு வாட்டர் எதுனாலும் நான் வந்து எடுத்துப்பேன் நான் மோஸ்ட்லி. தென் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க பொருள்லாம் எடுத்து அந்தந்த பிளேஸ்ல வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு மேக் ஓவர் மாதிரி வந்து செஞ்சு வச்சிருவேன் நான். தென் வந்து பால் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த பால் காய்ச்சிட்டு இருந்தேன். தென் சைட் பை சைட் பாத்தீங்கன்னா நேத்து பால் கொஞ்சம் இருந்துச்சு, அது கூடவே வந்து ராகி மாவு இருந்துச்சு. ஸோ ராகி மாவு நல்லா வந்து தண்ணியில போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் மார்னிங் எனக்கு வந்து டீ காஃபி குடிக்க மாட்டேன் நான் மோஸ்ட்லி. இந்த மாதிரி வந்து ராகி மால்ட்டு சம் ஜூசஸ் இந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்துப்பேனே. ஸோ நான் வீடியோக்காக சொல்லலை, டெய்லி லைஃப்லுமே இப்படிதான் நான் வந்து எடுத்துப்பேன் நான். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் இருந்துச்சு, அதனால ராகி மால்ட் வந்து ஈஸிங்க. ஆஃபீஸ் போறப்ப கூட நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது ராகி மாவு நல்லா தண்ணியில கலக்கிட்டு தென் அதை வந்து அப்படியே பாலில் ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சுப்பேன் நான். ஸோ நீங்க என்னென்ன மார்னிங் ட்ரிங்க் எடுத்துப்பீங்கன்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ வந்து வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா வந்து லைக் கொடுங்க மறக்காம. அண்ட் ஆல்சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க. தென் வாங்க இப்போ நம்ம வந்து டிஷ்க்கு வந்து போகலாம். ஸோ தண்ணியில வந்து அதை வந்து நல்லா கலக்கிட்டு அப்புறம் பாலில் வந்து ஊற்றிட்டேன் நான். ஸோ நல்லா ஒரு 5 minutes பாயில் ஆனாலே போதுங்க. ஸோ ரொம்ப டைம் எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. மீன்வேல் வேற எதுனா குட்டி குட்டி வேலை இருந்துச்சுன்னா நான் அப்படியே வந்து பெட் மேக்கிங் வந்து பண்ணிட்டேன் நான். ஸோ ஆல்ரெடி எப்பவுமே 2 பெட்ஷீட் இருக்கும். ஸோ அதை வந்து மடிச்சு வச்சுட்டேன். தென் வந்து பால் வந்து பொங்க வரும்போது இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது அப்படியே வந்து ரொம்ப பொங்கி வராது. இது ஒரு குட்டி டிப்பு, நான் இப்படிதான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் நான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலக்கிட்டு பாயில் ஆயிடுச்சு. ஸோ நான் கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை வந்து யூஸ் பண்ணிப்பேன், இன்னும் அப்படியே குடிச்சு பழகலை நான். ஸோ கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டு நல்லா கலக்கிட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு வந்து செஞ்சு வச்சிருந்தேன் நான் வீட்டில். ஸோ இதுக்கு ரெசிபி வேணும்னா வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். தென் மந்த்லி இந்த மாதிரி ஒரு லட்டு வந்து செஞ்சு வச்சிருவேன் வீட்லயே. தென் மார்னிங் டெய்லி ஒரு மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் ஒரு லட்டு எடுத்துக்கிட்டாலே நமக்கு எல்லா நியூட்ரியன்ஸும் வரும். தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜர்னலிங். ஸோ அன்னைக்கு நான் என்னென்ன பண்ணணும், ஆல்ரெடி நான் என்னென்ன பண்ண வேண்டியது இருந்துச்சுன்றது ஒரு டிக் மார்க் போட்டு எல்லாமே வந்து இது பண்ணிடுவேன். ஸோ அன்னைக்கு வீக்கெண்டுன்றதுனால அவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து இல்லை. ஸோ இருக்கிறதுலே வந்து என்னென்ன பண்ணணுன்றது மட்டும் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான். நீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து ஜர்னலிங் எழுதுவீங்களா அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க எனக்கு. தென் பாத்தீங்கன்னா குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் மசாஜ் மாதிரி. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஃபேஸ் பேக் போடலாம். ஸோ நான் வந்து ஃபேஸ் பேக் நேத்து தான் போட்டேன், அதனால இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஆயில் மசாஜ் தான் நான் வந்து கொடுத்தேன் நான். எனக்கு அவ்வளோ மசாஜ் பண்ண தெரியாது, பட் ஐ எம் லேர்னிங். இப்போதான் வீடியோஸ் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ஒரு கோகோனட் ஆயில்ல நீங்க வந்து மசாஜ் கொடுத்துக்கலாம், எந்த ஆயிலையும் கொடுக்கலாம், பட் கோகோனட் ஆயில் இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். ஸோ நல்லா வந்து கோகோனட் ஆயில்ல மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பச்சை பயிர் மாவு போட்டு நல்லா வந்து மூஞ்ச வந்து கழுவிக்கோங்க. ஸோ நான் வந்து அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டேன் நான். அப்படியே வந்து பச்சை பயிர் மாவு இல்லைன்னா முல்தானி மட்டி எந்த பவுடர்னாலும் நீங்க போட்டு வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுல கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நான் வந்து இந்த டிப்ஸ் கூட ஆட் பண்ணியிருக்கேன், ஹெல்த் கேர் ஸ்கின் கேர் டிப்ஸ் எல்லாம் கூட. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஆஃபீஸ் போனாலும் மாய்ஸ்சரைசர், நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சரைசர் பண்ணியே ஆகணும். ஸோ நான் வந்து ஆலோவேரா ஜெல் மாய்ஸ்சரைசர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதையும் வந்து போட்டுக்கிட்டேன் நான். மாய்ஸ்சரைசர் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேணும்னா நீங்கள் வந்து சன்ஸ்கிரீன் வீட்டில் இருக்கும் போதும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் வந்து அன்னைக்கு வந்து கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்ததுனால கொஞ்சம் லைட்டாக சன்ஸ்கிரீன் போட்டுக்கிட்டேன். தென் வந்து எப்பவும் போல் வீட்டில் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா கொஞ்சோண்டு காஜல் தென் லிப்பம் கொஞ்சம் போட்டுட்டு அன்னைக்கு வந்து இப்படி தான் வந்து என்னுடைய ஸ்கின் கேர் வந்து போச்சு. ஸோ நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.
ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எந்தெந்த மாதிரி வேணுன்றதை வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க எனக்கு. ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ திஸ் இஸ் மை ஏஎம் ரொட்டீன் அண்ட் ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுங்க, எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.